செகண்ட் சம் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிருக்காங்க. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல் போட்டு வொர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகா டிக்ரீஸ் ஆகா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது ஸ்டேட்மெண்டா போடலாம் இல்லனா அட்ஜஸ்டட் P&L வந்து போடலாம். தேர்ட் ஒன் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து போடணும். சோ 3 ஸ்டெப்ஸ்லயே வந்து இந்த சம்ல வந்து போடணும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல். அதோட ஃபார்மட் வந்து பர்టిక్యులர் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். வொர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா வந்து கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லியாபிலிட்டிஸ். நம்ம கரண்ட் அசெட் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு கரண்ட் லியாபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம். இப்போ இந்த क्वेश्चनல இதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் பாருங்க. கேஷ் கரண்ட் அசெட், அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் கரண்ட் அசெட், இன்வென்டரி வந்து கரண்ட் அசெட். இது அப்படியே வந்து இங்க அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அப்படியே ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயரோட அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்துக்கு அவ்வளவுதான். இப்போ டோட்டல் கரண்ட் அசெட் அப்படின்னு போட்டுட்டு கரண்ட் அசெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு காலமையும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் லியாபிலிட்டிஸ். क्वेश्चनல இதெல்லாம் கரண்ட் லியாபிலிட்டிஸ் பாருங்க. ஷேர் கேபிட்டல் கரண்ட் லியாபிலிட்டி கிடையாது, ஜெனரல் ரிசர்வ் கரண்ட் லியாபிலிட்டி கிடையாது, ரீடைன் earnings கரண்ட் லியாபிலிட்டி கிடையாது, அக்கவுண்ட்ஸ் பேயபிள் மட்டும் தான் வந்து கரண்ட் லியாபிலிட்டி. அக்கவுண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு போட்டு 45 135. இப்போ டோட்டல் கரண்ட் லியாபிலிட்டிஸ் அப்படின்னு போட்டு இதை போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிறைய கரண்ட் லியாபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா டோட்டல் போட்டு டோட்டல் பண்ணி போடுவீங்க. இந்த ஒண்ணே தான் இருக்கு, இதை போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால நான் சும்மா வந்து போட்டுக்கிறேன். இப்போ வொர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு போட்டுக்கோங்க. வொர்க்கிங் கேபிட்டல் வந்து டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் கரண்ட் லியாபிலிட்டிஸ் 285 மைனஸ் 45. 285 மைனஸ் இந்த 45 போட்டா 240 கிடைக்கும். அதே மாதிரி 435 மைனஸ் 135 வந்து 300 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒரு லைன் விட்டுட்டு இங்க டோட்டல் அப்படின்னு போட்டுக்கோங்க. டோட்டல் போட்டு இது ரெண்டுத்துல எது பெருசா இருக்கோ அது கீழே எடுத்துக்கோங்க. 300 தான் பெருசு, அதனால 300 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேலன்சிங் ஃபிகரா இங்க வந்து 60 கிடைக்கும். 300 மைனஸ் 240 பேலன்சிங் ஃபிகர் 60 கிடைக்கும். இது வந்து இன்க்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல். இது ப்ரீவியஸ் இயர்ல கம்மியா இருக்கு, கரண்ட் இயர்ல அதிகமா இருக்கு. அப்படின்னா வொர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இன்க்ரீஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல். நம்ம இந்த ரெண்டு காலமையும் ஃபில் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு காலமையும் ஃபில் பண்றோம். 30 வந்து 90 ஆயிருக்கு அப்படின்னா 60 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 105 வந்து 150 ஆயிருக்கு அப்படின்னா 45 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 150 வந்து 195 ஆயிருக்குன்னா 45 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த காலம்க்கு டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அக்கவுண்ட்ஸ் பேயபிள் பாருங்க. 45 வந்து 135 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா டிக்ரீஸ் காலம்ல போகணும், டிக்ரீஸ் ஆச்சுனா இன்க்ரீஸ் காலம்ல போகணும். இதோட லாஜிக் வந்து நான் கான்செப்ட் வீடியோல சொல்லிட்டேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். 45 வந்து 135 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 90 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு போகணும். இன்க்ரீஸ் ஆயிருந்தா நம்ம கரண்ட் லயபிலிட்டியை டிக்ரீஸ்ல வந்து போடுவோம் 90. இப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 60 + 45 + 45 வந்து 150. 90 இங்க போய் 90 இப்படி போட்டு இப்போ வந்து எது பெருசா இருக்கோ அதை வந்து டோட்டல்ல இருந்து எழுதுவோம். பேலன்சிங் ஃபிகரா 60 வந்து கிடைக்கும். 150 minus 90 60 கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். இந்த ஷெட்யூல் ஆஃப் சேஞ்சஸ் இன் வொர்க்கிங் கேபிட்டல் வந்து முடிஞ்சிச்சு. 60,000 கிடைச்சிருக்கு. ஆன்சர் கீழேயும் அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம போட்டது வந்து கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் கரண்ட் அசெட்ஸ் இருக்குல்ல, நான் கரண்ட் அசெட்ஸ்னா கரண்ட் அசெட் இல்லாம இருக்கிறது எல்லாமே நான் கரண்ட் அசெட் தான். அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி இப்போ வந்து கரண்ட் அசெட்டோட இன்க்ரீஸ் என்னாச்சு டிக்ரீஸ் என்னாச்சுங்கிறத நம்ம இதில் போட்டுருக்கோம். கரண்ட் லியாபிலிட்டிஸ் கரண்ட் அசெட்டோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்னாச்சு அப்படிங்கிறத போட்டுருக்கோம். இப்போ நான் கரண்ட் அசெட்ஸ் வந்து டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகி போகல, அதை வந்து கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக ஒன்னு நான் கரண்ட் அசெட்ஸ் தனித்தனி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணணும். இதுல வந்து நான் கரண்ட் அசெட் ஃபிக்ஸ்ட் அசெட், கரண்ட் அசெட் இல்லாத அசெட் என்னது ஃபிக்ஸ்ட் அசெட் மட்டும். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு ஒரு தனி அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணுவோம். இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிடுவோம். இப்போ வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து क्वेश्चनல இருந்து பார்த்து போடணும். இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து ஓபனிங் பேலன்ஸ் வந்து 190 இருக்கு. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னா அசெட் எல்லாத்துக்குமே வந்து டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ டெபிட் சைடுல ஓபனிங் பேலன்ஸ் 2 பேலன்ஸ் brought down அப்படின்னு போடுவோமா. 2 பேலன்ஸ் brought down எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஓபனிங் பேலன்ஸ் 190 கொடுத்துருக்காங்க. அந்த 190 போட்டுடுறோம். ஓகே. க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடுல வருமா, பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த வேற ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். அதனால நான் கொஞ்சம் லைன் விட்டுட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணிக்கிறேன். 210. Next adjustments வந்து பாருங்க. The company issued bonus shares. Okay. Depreciation written off during the year. இப்போ depreciation வந்து fixed assets related தானே இருக்கும். அப்படின்னா இதுல தான் depreciation fixed assets அக்கவுண்ட்ல depreciation வந்து போடுவோம். depreciation வந்து டெபிட்ல போடுமா கிரெடிட்ல போடுமா? கிரெடிட்ல தான் போடுவோம் depreciation. இங்க என்ன போடுமா adjusted P&L அப்படினு போடணும். depreciation நம்ம வந்து P&L அக்கவுண்ட்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம வந்து adjusted P&L இந்த சம்ல ஓபன் பண்றோம். அதனால adjusted P&L அக்கவுண்ட் வந்து இதுல கிரெடிட் பண்ணனும். adjusted P&L அப்படினு போட்டுட்டு பிராக்கெட்ல depreciation அப்படினு போடணும். எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15,000. நம்ம வந்து rupees and thousands ல எழுதுறோம். அதனால 15 போடுறோம். ஓகே. rupees and thousands எழுதுறதுனால 15 அப்படி போடுறோம். இப்போ வந்து இந்த சைடு அதிகமா இருக்கா, இந்த சைடு அதிகமா இருக்கா? இந்த சைடு தான் அதிகமா இருக்கு. ஸோ டோட்டல் வந்து 225. பேலன்சிங் ஃபிகரா 225 மைனஸ் 190 வந்து 35 வந்து கிடைக்கும். இந்த 35 வந்து என்ன போடணும்னா 2 கேஷ் பர்ச்சேஸ்க்கு போடணும். இந்த சைடு கிடைச்சதுனா இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது ஜர்னல் என்ட்ரி ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ் அக்கவுண்ட் அப்படி தான போடுவோம். 2 கேஷ் போட்டு பர்ச்சேஸ் பண்ணனும். சப்போஸ் பேலன்சிங் ஃபிகர் இந்த பக்கம் கிடைச்சதுனா பை கேஷ் போட்டு சேல்ஸ்க்கு போடணும். இந்த சைடு கிடைக்கிறதுனால 2 கேஷ் போட்டு பர்ச்சேஸ்க்கு போடணும். இது வந்து பேலன்சிங் ஃபிகர் 35. அவ்வளவு ஃபிக்ஸ்ட் அசெட் அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ஸ்டேட்மெண்டா போடலாம் இல்லனா அட்ஜஸ்டட் P&L அக்கவுண்ட் வச்சு போடலாம். நான் வந்து அட்ஜஸ்டட் P&L அக்கவுண்ட் ஓபன் பண்ணி போடுறேன். அட்ஜஸ்டட் P&L அக்கவுண்ட் வந்து ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் பண்ணலாம். adjusted P&L அக்கவுண்ட்ல இங்க வந்து fixed assets by adjusted P&L னு போட்டுக்கோமா. அப்பனா adjusted P&L ல 2 fixed assets போடுவோமா. 2 fixed assets அப்படி போட்டு 15. நெக்ஸ்ட் இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஓபனிங் பேலன்ஸ் வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா அப்படினு பாருங்க. क्वेश्चनல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி எதுவுமே கொடுக்கலனா ரீடைன்ட் earnings வந்து எடுத்துக்கலாம். சோ ரீடைன்ட் earnings ஓட ஓபனிங் பேலன்ஸ் 30, க்ளோசிங் பேலன்ஸ் 60. இப்போ வந்து இதுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான இருக்கும். liability சைடுல இருந்தா அதுக்கு கிரெடிட் பேலன்ஸ் தான இருக்கும். சோ ஓபனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடுல பை பேலன்ஸ் brought down அப்படி போடுமா. பை பேலன்ஸ் brought down 60.
ஓப்பனிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடுல 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 30, க்ளோசிங் பேலன்ஸ் தான் 60. ஓப்பனிங் பேலன்ஸ் 30, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 60. ஓகே, அவ்வளவுதான். வேற ஏதாவது நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் நான் ஃபண்ட் அண்ட் நான் ஆப்பரேட்டிங் இன்கம்ஸ் வந்து क्वेश्चन இருக்கா அப்படின்னு பாருங்க. வேற எதுவும் கிடையாது. டெப்ரிசியேஷன் மட்டும் தான். டெப்ரிசியேஷன் வந்து நம்ம போட்டோம். இந்த டெப்ரிசியேஷன் தான் நான் ஃபண்ட் ஐட்டம், சோ இத போட்டோம். அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது. 15 + 60 வந்து 75. இந்த பக்கம் 75 போட்டுட்டு இந்த பக்கம் வந்துச்சுனா கிரெடிட் சைடுல வந்துச்சுனா அது ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். டெபிட் சைடுல பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சுனா ஃபண்ட் லாஸ்ட் இன் ஆபரேஷன்ஸ். அந்த கிரெடிட் சைடுல தான் வந்து அதனால ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படி போடுறோம். 75 - 30 வந்து 45. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆன்சர் கரெக்ட்டா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன் 45,000 கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து போட ஆரம்பிச்சலாம். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்டோட ஃபார்மேட் வந்து லெஃப்ட் சைடுல சோர்சஸ், ரைட் சைடுல அப்ளிகேஷன்ஸ். இதுல வந்து டெபிட் கிரெடிட்லாம் கிடையாது. அக்கவுண்ட் தான் டெபிட் கிரெடிட்லாம் இருக்கும். இது வந்து ஸ்டேட்மெண்ட். சோர்சஸ், அப்ளிகேஷன்ஸ், பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இது. லெஃப்ட் சைடு வந்து சோர்சஸ். சோர்சஸ்னா எப்படினா உங்களுக்கு ஃபண்ட் கிடைக்குது, எப்படிலாம் ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது. அப்ளிகேஷன்ஸ்னா நீங்க ஃபண்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க, எப்படிலாம் ஃபண்ட் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்னா ஃபண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆயிருக்கு. அதனால அதை வந்து சோர்சஸ்ல வந்து போடும். ஃபண்ட் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 45. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் வர்க்கிங் கேபிட்டல் வந்துச்சா ஷெட்யூல் போட்டு நம்ம போட்டப்ப இன்க்ரீஸ் இன் வர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா போன வருஷம் வந்து 240 தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம 240 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா 300 ஆயிடுச்சு. 60 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால நீங்க 60 வந்து கழிவிட்டு போகணும் அப்படின்னு அர்த்தமா. அதனால 60 வந்து அப்ளிகேஷன் ஃபண்ட் வந்து அவுட்ஃப்ளோ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் வர்க்கிங் கேபிட்டல் WC னு போட்டுக்கிறேன் 60. நெக்ஸ்ட் क्वेश्चन எடுத்து பாருங்க. வேற எப்படிலாம் வந்து ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ இல்லனா அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஷேர் கேபிட்டல் ப்ரீவியஸ் இயர்ல 300 இருந்தது. இப்போ 400 ஆயிடுச்சு. அப்படினா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ்னா என்ன அர்த்தம்? சோர்சஸ் தான அர்த்தம். நீங்க வந்து கேபிட்டல்ங்கிறது உங்களுக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா இருக்கு அப்படினா உங்களுக்கு ஃபண்ட் வந்து உள்ள வருது அப்படின்னு அர்த்தம். அதனால சோர்சஸ். அது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நீங்க இஷ்யூ பண்ணாத ஷேர் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஷேர் வந்து ரிடீம் பண்ணா ரிடீம்னா ரீபேமெண்ட் பண்ணா ஷேர் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஃபண்ட் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். நீங்க வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு क्वेश्चनல. அதனால நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோர்சஸ்ல 50 ரூபீஸ் வந்து போடுறோம். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன அப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்தாங்க, கம்பெனி இஷ்யூட் போனஸ் ஷேர்ஸ் 50 ஃபார் கேஷ் 50 அப்படின்னு கொடுத்தாங்க. இதுல வந்து 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து 50. அப்படின்னா மீதி 50 மட்டும் தான் கேஷ். நம்ம கேஷ் ரிலேட்டடா இருக்கிறதா போடுறோம், ஃபண்ட் ரிலேட்டடா இருக்கிறது. அதனால தான் நீங்க 15 போடுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படினு பேலன்சிங் ஃபிகரா வந்து கிடைச்சதா. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது இத வந்து அப்ளிகேஷன்ஸ் தான. பர்ச்சேஸ் பண்ணனும் ஃபண்ட் வந்து அவுட்ஃப்ளோ தான ஆகும். அதனால அப்ளிகேஷன்ஸ்ல பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் அப்படின்னு போடுவோம். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 35. இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஈக்குவலா வரும். 45 + 50 வந்து 95, 35 + 60 வந்து 95. மேட்ச் ஆயிடுச்சு. क्वेश्चन 11 நம்ம போட்டுருக்காங்க 95,000. அவ்வளவுதான் நம்ம ஆன்சர் வந்து கரெக்ட். இந்த சம் வந்து அவ்வளவுதான்.